டிடிஎஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துலேருந்து, அதாவது திருச்சியிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு, எவ்வளோ சேலரி, என்ன ஜாப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே அவங்க வந்து இந்த வேலைவாய்ப்பு, அதாவது இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து விட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு சமயபுரம், திருச்சியில் சமயபுரம் கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்ச கோயில் தான், திருச்சியில் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வகையான ஜாப் கேட்டிருக்காங்கிறத நம்ம முழுசாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட டிடிஎஸ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட போய் பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ஓதூர் பயிற்சி பள்ளி விடுதி காப்பாளர் மற்றும் சமையல் பதவிகளுக்கான பணி நியமனம் செய்வதற்கு கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களை, அதாவது தினக்கூலி மூலம் அடிப்படையில் வந்து தகுதியுள்ள இந்து சமய மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து 6/6/2023 மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 6/6/2023 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர விண்ணப்பங்கள் எதுவுமே அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா, ஓதுவர் பயிற்சி பள்ளி மாணவர்கள் விடுதி காப்பாளர் ஒரு காலி பணியிடங்களும், அதுக்கான ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2022 அன்று படி 45 வயது. கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா 20,000 கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஓதுவர் பயிற்சி பள்ளி சமையலர் ஒரு வேகன்சி தான், அதுக்கும் 45 வயது அதுக்கும் கொடுக்குறாங்க. ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் சுவையாகவும் சமைக்க தெரிய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் தினக்கூலி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நிபந்தனைகள் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தொற்றுநோய், உடல் அல்லது மனநிலை குறிய குறைபாடுகள், நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள், அரசு பணிகள், பொது ஸ்தாபனங்கள் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனைக்காரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆகியோர்கள் வந்து விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். இவங்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நன்னடத்தை உடைய இருத்தல் வேண்டும். அதற்கு அரசிதழ் பழுவு பெற்ற அரசு உயரதிகாரி இருவரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக அனுப்பப்பட்ட விண்ணப்பங்களும் 6/6/2023 அன்று மாலை 5 மணிக்கு பின்னர் வர விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி தகுதி மற்றும் இதர தகுதி சான்றுகள், இதர விவரங்களுடன் தனித்தனியாக பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மீது வந்து பதவியின் பெயரை வந்து குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வு அறிவிப்பு அனுப்பப்படும். நேர்முக தேர்வுக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. இந்த நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிக்கு உட்பட்டவை. விண்ணப்பதாரர்கள் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க அதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக மட்டும் இருக்க வேண்டும். அசல் சான்றிதழ்கள் அனுப்பக்கூடாது. அசல் சான்றுகள் அனைத்தும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கும் போது எடுத்துக்கொண்டு வர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ராஜகத்திலும் தெய்வீகத்திலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்லன்னு கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பங்களை வந்து நீங்கள் எந்த வெப்சைட் மூலயமா போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொடுத்துருக்காங்க சமயபுரம் மாரியம்மன் .hrce.government.in என்ற இணையதள முகவரியில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் பெயரில் உள்ள இணையதள பக்கத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வெப்சைட் லிங்கும் அதில் கொடுத்துருக்காங்க. எந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 621-112. ஸோ இதுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ இந்த விண்ணப்பம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. எல்லா கோயிலையும் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து விண்ணப்பங்கள் வந்து நம்ம கோயிலில் வந்து நீங்கள் வேலை நேரத்தில் வந்து அலுவலக நேரத்தில் வந்து வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அவங்க நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்லி அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு விண்ணப்பம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த விண்ணப்பம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் போடுறேன். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த விண்ணப்பத்தை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் திருச்சி மாவட்டம்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணுன்றது கிடையாது. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களா இருந்தாலும் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ திருச்சி மாவட்டத்தில் வேலை வாய்ப்புக்காக போயிருப்பீங்க, இல்லை அங்கே வேலை செய்யலாம் இருப்பீங்க, அங்கே வேலை தேடுறவங்களா இருப்பீங்க. ஸோ நீங்களும் அந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். திருச்சியில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணுற எந்த கட்டாயமும் எந்த ரூல்ஸும் இதில் அவங்க சொல்லலை. கண்டிப்பாக இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணுற ரூல்ஸ் மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் பணியிடத்திற்கான பெயர் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து புகைப்படம் ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பெயர்,
தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர், நிலையான முகவரி சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டை எண் குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சான்று இணைக்கப்பட வேண்டும். பாலினம் ஆணா பெண்ணா, திருமணம் ஆனவரா ஆகாதவரா, சாதி மற்றும் மதம் சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி மற்றும் வயது வரிசை எண் 1 மற்றும் 2ற்கு 1/7/2022 அன்றின் அதிகபட்ச வயது வரம்பு 45 வயதிற்கு உட்பட்டவர்கள் மற்றும் நீங்கள் மட்டும் இதுக்கான அதிகபட்ச வயது வரம்பு 45 இதுக்கு சான்று இணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதர தகுதி ஏதேனும் இருப்பின் அதன் விவரம் நீங்கள் சான்று இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பிக்கிற பணியில் வந்து ஏதாவது முன் அனுபவம் இருக்குன்னா அதுவும் நீங்கள் பணிபுரிந்த அனுபவத்தை நீங்கள் சான்று இணைக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்று கண்டிப்பாக கேட்குறாங்க. அது கண்டிப்பாக இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் ஏதாவது பதிவு செய்யப்பட்டுள்ளதா, நிலுவையில் உள்ளதா, அதையும் நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கோயிலில் வேலை செய்கிறதால ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 13வது பாயிண்ட், அந்த குற்றவியல் நடவடிக்கை இருப்பினாலே கண்டிப்பாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண வேணாம் அந்த ஜாப்க்கு. ஏன்னா அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களோட மேலே ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கோயில் வளாகத்தில் அவங்க வந்து அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நன்னடத்தை அந்த மாதிரி தான் கேட்குறாங்கன்னும் போது கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கணும், அந்த ரூல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க கோயிலை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப்பை நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் அதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை கொடுத்துருக்க வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டில், அதாவது சமயபுரம் மாரியம்மன் .nic.government.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம்னு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.